குருஹோரை என்பது யாருக்காக அப்படின்னா பேரறிவு. இப்போ நிறைய பேர் பிஹெச்டி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, புத்திரம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இவர்கள் எல்லாம் குருவாரத்தில் வரக்கூடிய குருஹோரை, அதாவது வியாழக்கிழமை குருஹோரையில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது அவசியம். செண்பக மலரோ அல்லது மல்லிகை மலரையோ நீங்கள் தானம் கொடுத்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக இந்த குருஹோரையில் கரெக்டாக, அதாவது வியாழக்கிழமையில் சுக்கிரஹோரை, இந்த வியாழக்கிழமையில சுக்கிரஹோரை வரும்பொழுது இதை நாம குருவை சுக்கிரன் பார்ப்பதா எடுத்துக்கலாம். ஸோ குருவை சுக்கிரன் பார்க்கும் பொழுது வியாழக்கிழமையில நீங்க என்ன பண்ணலாம்னா தங்கம் வாங்குறது ரொம்ப நல்லது, வெள்ளி வாங்குறது ரொம்ப நல்லது. அதே போல வெள்ளிக்கிழமையில 6 to 7 சுக்கிரஹோரையில மகாலட்சுமியை வழிபடலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய குருஹோரையில நீங்க என்ன பண்ணலாம்னா தங்கம் வெள்ளி வாங்கலாம். ஸோ தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு நீங்க எந்தெந்த ஹோரைகள்லாம் பயன்படுத்தலாம்னா வியாழக்கிழமையில் வரும் குருஹோரை, வெள்ளிக்கிழமையில் வரும் குருஹோரை, இந்த 2 ஹோரையிலுமே நீங்க கரெக்டா தங்கம் வாங்கும் பொழுது அது உங்களை விட்டு அகலாது விலகாது இருப்பதற்கான அத்துணை வாய்ப்பு இருக்கு. அதே போல வெள்ளிக்கிழமையில இரவு 8 to 9 மணிக்கு மகாலட்சுமி அஷ்டகம் படிச்சுட்டு நாம ஏதாவது ஒரு இனிப்பு பொருளோ அல்லது இனிப்பு பழத்துல ஏதாவது ஒரு பழத்தை நம்ம ஸ்வீட்டா இன்டேக் பண்ணிட்டு நம்ம தூங்க சென்றோம் அப்படின்னா